வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு நம்மளுடைய சூப்பர் ஹவுஸ்ஃபுல்ல குற்றம் கடிதலுடைய படக்குழுவினர் அவங்களுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த படத்தில் நடித்த ராதிகா பிரசீதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக தன்னுடைய நடிப்பை இல்லை வாழ்ந்திருக்கானே சொல்லலாம். அந்த குட்டி பையன் ஸ்டூடெண்ட் அஜய் நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோழர் அப்படின்னு சொன்னால் தான் இவர் வந்து தெரியும். மிஸ்டர் தோழர் பாவல் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வெல்கம் டு தி ஹவுஸ்ஃபுல் சார். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பிரம்மா சார், இப்போ வந்து ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம செதுக்கிறதுல ஒரு இயக்குனர் வந்து ஒரு சிற்பி மாதிரி செயல்படணும். ஒரு சின்ன பெசுக வந்துட்டா கூட அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச அந்த கேரக்டர் வந்து வெளியில் கொண்டு வர முடியாது. ஸோ இவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் நீங்கள் பண்ணுறப்ப எதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க? நான் பார்த்த நிறைய ஆட்கள் தான் அவங்க தான் மனசில் இருந்தாங்க. சொல்லப்போனால் இந்த 3 கேரக்டர்ஸ்லையுமே நான் தான் நிறையா இருந்தேன் ஆக்சுவலாக. அதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிற ஒரு கேரக்டர், எப்போவுமே ஒரு கில்ட் ஃபீலிங் அதிகமாக இருக்கக்கூடிய கேரக்டர். இதுதான் மெர்லின். இதுக்கு அடுத்தது வந்து உதயன் கேரக்டர். எப்போவாது ஏதாவது ஒரு பிரச்சனை நிகழற பட்சத்தில் அங்கே ஐதர் அதை பற்றி ஒரு கேள்வி கேட்கணும், அதை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு தன்மை எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் செய்வேன் அந்த வேலையை. அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதை செய்ய முடியாததுனால அதை கேரக்டராக வடித்து அதை திரையில் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த தன்மை வந்து அந்த கேரக்டர் வந்து தான் பாவல், அந்த உதயன்கிற கேரக்டர் தோழராக பண்ணியிருப்பார். அந்த குட்டி பையன் வந்து ஒரு லெவலுக்கு நம்மளும் அது சின்ன வயசில் அந்த மாதிரியான ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் அந்தளவுக்கு ஆட்டோ ஓட்டி அராஜகம் பண்ண ஆள்லாம் இல்லை. ஒரு அளவுக்கு கிளாஸ் ரூமில் ரொம்ப டாக்கட்டிவாக, நான் இல்லைனாலும் என்னுடைய ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் வேறு சில குறும்புகள் செய்கிறது, இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அந்த அப்சர்வேஷனுடைய கலவை தான் குற்றம் கடிதல் கேரக்டர்ஸ் எல்லாருமே. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறப்ப பாவலுடைய தோழர் பாவல் அப்படி சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த கேரக்டர் இப்போ நீங்கள் வந்து அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கப்ப அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே இருக்கா, இல்லை அந்த கேரக்டருக்காக நான் வந்து அப்படி நடித்தேன் அப்படின்னு சொல்லுவேன்? இல்லை, பாவல்னு பேர் வைக்கும் போதே தெரிஞ்சிருக்கலாம் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பேன்னு. தாய் நாவல் கடைசியில் இந்த படத்துலேயே இருக்கும். தாய் நாவலில் வரக்கூடிய கதாநாயகனோட பேர் தான் பாவல். இந்த நாவலை எங்கள் அம்மா படிச்சுட்டு தான் எனக்கு பேராக வச்சாங்க. அப்போது நான் சொல்ல வேண்டியதில்லை நான் என்னத்தை உள்வாங்கியிருப்பேன் என்ன உள்வாங்கலைன்னு. அதனால் அது ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயந்தான். என் அப்பாவை நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன். இந்த கதாபாத்திரமே என்னோடய அப்பா தான். அவர் என்னவோ அதுதான் உதயனா அதில் இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கேரக்டராக அப்படி இருந்தாலும் நடிகை பிரசீதா ஒரு டீச்சருக்கு கேரக்டருக்கு வந்து இவங்க வந்து எப்படி நீங்கள் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இப்போது நீங்கனாலும் யாருனாலும் ஐ திங்க் எல்லாருமே சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் இமிட்டேட் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து டீச்சர்ஸாக தான் இருப்பாங்க. டீச்சர்ஸ் யாராச்சும் ஏதாவது பண்ணுறதை வந்து நம்ம பண்ணி காமிச்சு இந்த டீச்சர் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டேட்டா பேஸே நம்ம எல்லார் தலையிலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நான் நிறைய ஸ்கூல்ஸில் படித்தேன், அப்பா பேங்க்கில் இருந்ததுனால. ஸோ எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஆல்வேஸ் இஸ் அந்த ஒரு பர்டிகுலர் டீச்சர். எல்லாரும் பயப்படுவோம், எல்லாரும் வந்து ஐயோ உம்னா முஞ்சி வந்துருச்சு கிளாஸ்க்கு அப்படின்னு இருப்போம். ஸோ ஐ திங்க் தட் வே டீச்சர்ஸ் இமிட்டேட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பல நடிகைகள் வந்து கமர்ஷியலாக வந்து நம்ம ஒரு ஹிட்டான படத்தில் நடிக்கணும், ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்ததுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு அழுத்தமான கேரக்டர் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நினைப்பீங்களா? கண்டிப்பாக அது ஆனஸ்டாக இருந்தது. கேரக்டர் அழுத்தமாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதில் வந்து ஒரு ஆனஸ்டி இருந்தது. அதுதான் மக்களை ரீச் பண்ணுது. இப்போது வந்து யாராச்சும் எனக்கு கால் பண்ணி என்னை மூவ் பண்ணுச்சுன்னா அது அந்த ரைட்டிங்கில் வந்து ஆனஸ்டி இருந்ததுனால தான் அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் அது பாதிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கேரக்டரோட ஆனஸ்டி தான் அதுக்கு காரணம். கண்டிப்பாக மாஸ்டர் அஜய் இந்த படத்தில் நடிக்கிறப்ப நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறப்ப டைரக்டர் சார் வந்து உங்களை திட்டிருக்காரா, மிரட்டிருக்காரா, அடிச்சிருக்காரா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை. போய் சொல்லக்கூடாது. இல்லை உண்மையை சொல்லலாம், இனிமேலாம் அவர் அடிக்க மாட்டார். அதெல்லாம் அதுமாதிரி பண்ணதில்லை. அவர் பிள்ளையா நினச்சி தான் அப்படி பண்ணுவார். அதுமாதிரி அடிக்க மாட்டார், பாசமாகவே இருப்பார். நான் சின்ன இப்படி பண்ணிட்டேன்னா அதுதான் திட்டுவார். சின்ன காயம் போட்டோம் வந்து இப்படி என்ன ஆச்சுடா இப்படி ஆச்சு வந்து போட்டு அதுமாரி அப்பா மாரி வந்து ஒரு நல்ல கேரிங்காக இருந்தார். ஸோ உனக்கு வந்து எப்படி நடிக்கிறதுக்கு வந்து அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரு?
அப்படி தெரியலையே. இப்போ நடிக்கும் போது நான் வந்து இப்படி தப்பாக நினச்சிட்டேன், இப்படி நடிக்காதா, இப்படி வந்து இப்படி பண்ணணும், இப்படி பேசணும், அப்படி சொல்லி தருவேன். ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ என்னதான் ஷூட்டிங் ஸ்பாட் ஜாலியாக இருந்தாலும் படம் வந்து ரொம்ப சீரியஸான படம். அதில் வந்து நீங்கள் சொல்ல வந்த அந்த கருத்து, கல்வியில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும், ஒரு முறையான கல்வி வந்து சில பல வருடங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விவாதத்திற்குள்ளான பொருளாக கூட இருக்கு. ஆனால் அந்த கல்வியை நம்ம கண்டிப்பாக புகுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை வந்து சமுதாயம் எப்படி பார்க்கணும்னு ஒரு டைரக்டராக நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா திரைப்படத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை வந்து வேறு எதுவுமே டெலிவர் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அதை பேஸ் பண்ண நிறைய ஆக்டிவிசம் தேவை, அதை பேஸ் பண்ண நிறைய டிபேட்ஸ் தேவை, அதை பேஸ் பண்ண நிறைய தாட் ப்ராசஸ் தேவை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும். அது பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை டீச்சராக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாகவே கூட இருக்கலாம், இல்லை எனி அதர் ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எனி அதர் இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு தாட் ப்ராசஸை ப்ரொவோக் பண்ணணும், அதை ஒரு கொஸ்டினாக க்ரியேட் பண்ணணும். பிற்காலத்தில் அது வந்து இது எல்லாமே வேறு ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு போகும். ஸோ இந்த மாற்றத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக தான் அந்த திரைப்படம் இருக்க முடியும். அதுதான் இந்த திரைப்படத்தோட டெலிவரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து உணர்ந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து படத்தை பார்க்குறப்பே தெரியுது. ஸோ வந்து எந்த ஒரு ஷாட்டுக்குமே நீங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணாத ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப பல பிரச்சனைகள் வந்து ஸ்பாட்டில் வரும் தெரியுமா? அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் இந்த படத்தில் சந்திச்சிருக்கீங்க? இல்லை, முதல் விஷயம் என்னென்னா காம்ப்ரமைஸே இல்லாமல் எந்த படமும் பண்ண முடியாது. காம்ப்ரமைஸ்டு படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கோன்னு தான் அர்த்தம். காம்ப்ரமைஸே ஆகாமல் இருந்தால் படம் முடியாது. எப்போ ஒரு படம் முடிஞ்சிருச்சோ அங்கே ஏதோ நிறைய காம்ப்ரமைஸ் நடந்திருக்குங்கிறது மட்டும்தான் ஃபேக்டாக இருக்க முடியும். அந்த வகையில் இங்கே நிறைய இடத்துல நிறைய எஃபர்ட் போட்டோன்னு வேணால் சொல்லலாம். நிறைய டேக்ஸ் எடுக்கும்போது நிறைய டேக்ஸ் எடுத்தோம். சில இடங்களில் வந்து பாவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிடி வாத்தியார் அரைவர், அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்தோம். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பாவலுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும், எங்கள் 2 பேரை விட அடி வாங்கின இந்த பிடி வாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்திருக்கும். ஸோ ஆனால் இது வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து என்ன நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை அறைய விடுறீங்க அப்படிலாம் இல்லை. அது ஹீ வாஸ் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் தட் பெர்ஃபார்மன்ஸ். யார் அந்த பிடி வாத்தியாரை நடித்த பிரதி. ஸோ அந்த வகையில் அதுக்கான எஃபர்ட் நிறையா இருந்துச்சு. அது நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி அஜய்க்கு வந்து நடிப்பு சொல்லி கொடுத்தது நான் மட்டும் கிடையாது. டைரக்ஷன் டீமே அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டுச்சு. கேமராமேனாக மணிகண்டன் நிறைய பண்ணார். எடிட் ஏரியாவில் சிஎஸ் பிரேமோட எஃபர்ட் நிறையா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அந்த ஹோல் ஃபில்ம் வர்றதுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரயத்தனப்பட்டாங்க. கண்டிப்பாக அந்த எஃபர்ட் வந்து அந்த படத்தை பார்க்குறப்பே தெரியுது. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின், குற்றம் கடிதல் இந்த படத்து மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? அது வந்து வெற்றி அடைஞ்சிருச்சா? குற்றம் கடிதல் வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு திருப்தியான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒன்று வந்து என்னென்னா, இந்த படத்தில் நடித்த ஒருத்தருக்கு அவருடைய ஆசிரியர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. டேய், நான் யாருன்னு தெரியுதா, நான் தான் வேல்முருகன், உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் மெசேஜ். மச்சி எப்படா இருக்க அப்படின்னு சொல்லி இவர் ரிப்ளை பண்ணோன்னே அவர் சொல்லியிருக்காரு, எப்பா நான் வந்து வேல்முருகன்ப்பா, உன்னுடைய வாத்தியாராக இருந்தேன்ல 11th standard 12th standard, அந்த வாத்தியாரும் சாரி சார் நான் என் ஃப்ரெண்டு நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதும், இப்போ உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, குற்றம் கடிதல் படத்தை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த காலத்தில் நான் உன்னை ரொம்ப அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. எங்கேயோ ஒரு மொமெண்ட்டில் ஒரு ரியலைசேஷன் க்ரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 2003வது வருஷத்தில் அவர் அடித்ததுக்கு 2015வது வருஷத்தில் அவர் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா, அந்த ஒரு மன்னிப்பு கேட்குற விதமும் சரி, அந்த ரியலைசேஷனையும் சரி, ஐ திங்க் குற்றம் கடிதல் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கு. அது இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு படைப்பாளனுக்கு எவ்வளவோ அவார்ட்ஸ் வாங்கினாலும் தான் சொல்ல வந்த கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறத நினைக்கிறப்ப, அது உணர்றப்ப தான் அந்த பல விருதுகளுக்கும் அது மேலே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ குற்றம் கடிதல் இந்த படத்துடைய வெற்றிக்கு முதல்ல உங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய அரங்கத்துக்கே வந்து உங்களுடைய நினைவுகள் எல்லாம் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் ஒரு சூப்பர் ஹவுஸ்ல மீண்டும் சந்திக்கலாம். இது மனோஜ்.